இல்லை இப்போ இந்த பெண்களை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜல்லிக்கட்டோடு தொடர்புடைய இதில் இந்த மாடை வளர்ப்பதும், இந்த மாட்டை கவனிச்சுக்கிறதும், இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு அனுப்புகிற வரைக்குமான எல்லாமே பெண்கள் தான் பண்ணுறாங்க. அவர்களுக்கு நேரடியாக மாட்டோட தொடர்பு இருக்குது. இன்னொன்று, இந்த மாடு பிடிக்கக்கூடியவர்கள் யார்? அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய சகோதரர்கள் தானே. அவர்களுக்கு அதோட நேரடியான உறவு இருக்கு இல்லையா? அவர்கள் யாரும் பயப்படலையே, நீ போய் மாடு பிடிக்காதரான்னு சொல்லலையே. எல்லாம் தாண்டி தலைமுறையாக அவர்கள் இந்த மாட்டை, ஆட்டை, விலங்குகளை தன்னுடைய பிள்ளைகளை போல வளர்த்துட்டு வர்றாங்க. அவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது ஆணுக்கு இருக்கக்கூடிய உறவை விடவும் அதிகம். நேரடியாக விவசாய குடும்பங்களில் இருந்தவங்கிற முறையில் எனக்கு தெரியும். அதை தன்னுடைய சொந்த பிள்ளையை போல தான் பார்ப்பாங்க. அதை தன்னுடைய பிள்ளையை கவனிக்கிறத போல தான் கவனிச்சுக்கிடுவாங்க. அதனால் பெண்கள் நிச்சயமாக உணர்ச்சி பூர்வமாக இதில் ஈடுபடுறதுக்கு. நகரத்தை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது அப்படின்னா, தன்னுடைய பிள்ளைகள், அதுலேயும் குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இப்படி ஒரு பிரச்சனைக்கு போராடும் போது இதுவரைக்கும் இவர்களை சந்தேகப்பட்ட குடும்பம் இல்லை. என் பையன் சரியாக தான் இருக்கிறான், என் பையன் செய்யக்கூடிய செயல் சரின்னு நம்புகிறாங்க. எல்லாம் தாண்டி அவர்களுக்கு இந்த ஊடகங்கள்லையும் சரி, பொதுத்தளத்திலையும் சரி காட்டப்பட்ட விஷயங்கள் திரும்பி திரும்பி ஒன்று சொல்லுது என்னென்னா, இது மிக முக்கியமான பிரச்சனை. நான் நேராக பார்த்துருக்கேன், வேணாம் நான் நேராக போய் மாடு பிடிக்காமல் போகலாம், ஆனால் இது நம்ம பிள்ளைங்க கலந்துக்கிற முக்கியமான பிரச்சனை. நான் என் பிள்ளைங்களை மகனை அனுப்பிட்டு நான் பயப்படலை, சரியான விஷயத்துக்கு தான் என் பையன் போயிருக்கிறான் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி பூர்வம் தான் அவர்களை ஒன்று சேர்க்குது. பொதுவாக அரசியல் தளத்தில் பார்த்தீங்கன்னா, அரசியல் தளம் எப்போவுமே